இன்னைக்கு வீட்ல ஏபிசி மால்ட் ஈஸியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இனி கடைகள்ல பாக்கெட்ல கிடைக்கிற பொடிகள்லாம் வாங்காம வீட்லயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏபிசி மால்ட் பண்றதுக்கு பாதாம், முந்திரி, ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். பாதாம்ல உள்ள தொலியை மட்டும் எடுக்கணும். வெந்நீர் கொதிக்கும் போது 10 செகண்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த தொலியை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். பாதாமை ஊற வைக்கவோ இல்லை வெந்நீல ரொம்ப நேரமோ போடக்கூடாது. 10 செகண்ட் போட்டோன்னே எடுத்தீங்கன்னா தொலி ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதை ஒரு கடாயில் போட்டு முக்கால்வாசி வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதோடவே முந்திரியும் ஏலக்காவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டில் மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாமே 500 கிராம் எடுத்துருக்கிறேன். தோலை சீவிட்டு மிக்சியில் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே 1/2 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்து கொதிச்சு வரும்போது மூடி வச்சிருங்க. ரொம்ப தெறிக்கும், அதனால இடையில மட்டும் கிளறி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் தெறிக்காது திறந்து வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் சேர்த்து திரும்ப ஒரு 10 நிமிஷம், கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகுது. நல்லா இந்த அளவுக்கு திக்காக கிளறதுக்கே டைட்டாக இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்க ஃபேனு முன்னாடி வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தளவு பொடியாக ஆரம்பிக்கும். இந்தளவு பொடி ஆனதுக்கப்புறமா இதை மிக்ஸர் ஜாரில் பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு எடுக்கணும். நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா திரும்ப ஹீட் ஆகி நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஏபிசி மால்ட் தயாராகிருச்சு. பாதாம், முந்திரிலாம் சேர்த்துருக்கனால குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.